என்னுடைய டார்கெட் 2030க்குள்ள 100 பிரான்ச் ஓபன் பண்ணணும்ன்றதா என்னுடைய டார்கெட் இருந்தது. ஆனா ரீசெண்டா நான் அந்த டார்கெட்டை சேஞ்ச் பண்ணிருக்கேன். 2030க்குள்ள இன்ஷா அல்லாஹ் உலகம் முழுக்க அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் 500 பிரான்ச்சஸ் இருக்கும். So I wanted to be a businessman. ஆனா நான் செய்யற துறையில எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே செக்யூரிட்டியா இருந்திருக்கேன், ஆர்டர் எடுத்திருக்கேன், டிஷ் வாஷ் பண்ணிருக்கேன், வெயிட்டரா இருந்திருக்கேன், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எச்ச பிளேட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டாதான். 6 மாசத்துல எல்லாமே கத்துக்கிட்டியா நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் எனக்கு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கும் கத்துக்கிட்டே இருக்கேன். புரோக்கரா இருந்த அந்த கமிஷன்லாம் எல்லாத்தையுமே ரெஸ்டாரண்ட்லயே ரீஇன்வெஸ்ட் பண்ணேன். அந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் பொண்டாட்டி கொஞ்சம் நகையெல்லாம் போட்டு வந்தா. அந்த நகையெல்லாம் தந்தூரி சிக்கன் ஆச்சு, கிரில் சிக்கன் ஆச்சு, பிரியாணி ஆச்சு, ஃப்ரைட் ரைஸ் ஆச்சு, நியூடில்ஸ் ஆச்சு. என் பொண்டாட்டி ஒரு சிச்சுவேஷன்ல 10 சவரன் காலி அப்படின்னு முடிவு பண்ணி என்கிட்டே சொல்லிட்டா, வராது இது. ஏன்னா அவ்வளவு மோசமா இருந்தது பிசினஸ். அங்க கல்பாக்கத்துல டவுன்ஷிப்லாம் இருக்கு. அங்க போய் நானே 12 மணிக்கு தான் ரெஸ்டாரண்ட், நானே போய் நோட்டீஸ் கொடுப்பேன். ஒருத்தர் 2 பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் யோசிச்சேன், ஏன்னா ரெஸ்டாரண்ட் அந்த கல்பாக்கத்துல நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, நான் விக்கிறதே தான் அவங்களும் விக்கிறாங்க. why should they customer come to me அப்படின்னு நான் யோசிச்சேன். டிசைட் பண்ணேன், சீ ஃபுட் எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வரலாம் அப்படின்னு. மாத்தின பேரை திருப்பி அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அண்ட் மினி ஜூ அப்படின்னு போட்டேன். அப்ப பிசினஸ் பிக்கப் ஆரம்பிச்சது. அதே கல்பாக்கத்துல 4 டேபிள் 16 சேர் போட்டிருந்த அந்த இடத்தை சொந்தமா வாங்கினேன். மொத்தம் 15 ஏக்கர் வாங்கினேன். 15 சென்ட்ல இருந்த அந்த இடத்துல எவ்வளவு ஏக்கர் வாங்கினேன்? 15 ஏக்கர் வாங்கினேன். அதுல 1 ஏக்கர்ல அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணேன். கிட்டத்தட்ட 300ல இருந்து 400 பேர் அங்க உட்காரலாம். எவ்ரி வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா உள்ள 300 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, வெளியே 300 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம், let's invite Mr. K. Abdul Nabil, founder and managing director of Arabian Garden Group of Restaurants. சோ முடியற வரைக்கும் நான் உங்ககிட்ட கிளாப்னு சொல்லுவேன். அப்பப்போ ஏன் சொல்லுவேன்னா, வெளியே போனா எனக்கு தெரிஞ்சிரும்ல, உள்ள கொண்டு வரணும்ல. கிளாப்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்? பண்ணக்கூடாது. கிளாப்னு சொல்லும் போது கிளாப் பண்ணக்கூடாது. நான் டோன்ட் கிளாப்னு சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன பண்ண தெரியுமா? ஒரே இருப்பா எல்லாம் முந்திரி கொட்டைகளா இருக்கீங்களா, சொல்லி தரப்பா. டோன்ட் கிளாப்னு சொல்லும் போது ஒரே ஒரு வாட்டி கை தட்டணும். ஓகே, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவோமே. டோன்ட் கிளாப், கிளாப், கிளாப். சரி, பரவாயில்ல. அடிக்கடி நான் சொல்லுவேன், போக்கஸ்டா இருக்கணும். ஓகேவா? ஒரு ரோட்ல ஒருத்தர் ஒரு பெரிய கம்பிய, இரும்பு கம்பிய வளைக்கிறார். இந்த வித்தை செய்யறவர் சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அதை பார்த்து முடியாத ஒரு கம்பி. அந்த வித்தைக்காரரை 2 பேர் கவனிக்கிறாங்க. முடிஞ்ச உடனே எல்லாரும் 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா போடுறாங்க. மக்கள் எல்லாம் கிளம்பிடுறாங்க. இந்த 2 பேர் போய் அந்த வித்தைக்காரங்கிட்ட, ஐயா இவ்வளவு பெரிய கம்பியை நீங்க வளைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு செஞ்சு கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு கம்பியை வளைக்கணும். கிளாப். சூப்பர். ஒரு கம்பியை வளைக்கணும், அதுக்கு நான் 5000 ரூபாய் தரேன்றாங்க. ஆஹா, ஒரு நாள் ஃபுல்லா ரோட்ல நின்று கம்பியை வளைச்சா 500 ரூபாய் தான் கிடைக்கும். 5000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. ஓகேன்றார். நைட்டு 12 மணிக்கு இந்த இடத்துல இந்த நேரத்துக்கு வந்திருக்கேன்றாங்க. எழுதி கொடுக்குறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு வீட்டுல யாருமே இல்ல, லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு, கதவெல்லாம் மூடி இருக்கு. அந்த 2 பேர் அந்த கம்பி வளைக்கிற வித்தக்காரங்கிட்ட சொல்றாங்க, ஐயா இந்த வீட்டுல இருக்கிற இந்த கம்பியை வளைக்கணும், வளைச்சா உங்களுக்கு 5000 ரூபாய் தரேன்றாங்க. இது என்ன பெரிய கம்பி, இதை விட பெரிய கம்பி கூட நான் வளைப்பேன், நீ ஒரு 10 பேரை கூட்டிட்டு வா, 10 பேர் என்ன சுத்தி நிக்கவை, அந்த 10 பேரும் கை தட்டினா இதை விட பெரிய கம்பியா இருந்தாலும் நான் வளைக்கிறேன் அப்படின்றாரு. வழங்குதானே சொல்ல வர்றது? எல்லாருக்கும் புரியல. அவருடைய பலத்தால வளைக்கல, அவருடைய திறமையால வளைக்கல. எதால வளைக்கிறாரு? மோட்டிவேஷன். சுத்தி நின்று எல்லாரும் கை தட்டுறதுனால வளைக்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு அப்புறம் நிறைய பேர் பேச வர போறாங்க. பெரிய பெரிய ஜாம்பவாங்கெல்லாம் அவங்களுடைய பிஸி ஷெட்யூலை விட்டு இந்த மேடையில யாருக்காக வராங்க? உங்களுக்காக வராங்க. இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான பல மீட்டிங்ஸை கேன்சல் பண்ணிட்டு சூரஜ் சொன்ன ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். அது மாதிரி தான் இனிமேல் வரப்போறவங்க எல்லாரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? அவன் மேடைக்கு வரும்போதும் பேசும்போதும் என்ன பண்ணணும்? ஏதாவது ரூல் போட்டிருக்கீங்களா? யாரும் வாயை திறந்து பேச? பொம்பளை பசங்க எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க, எஸ்ன்றாங்க, தலையாட்டுறாங்க, பின்னாடி இருக்கிறவங்களா ஒரு ரியாக்ஷனும் இல்லையே. கை தட்டி உற்சாகம் பண்ண. ஓகேவா?
இது பெட்டரா சூப்பர். சோ இன்னைக்கு நான் உங்க கூட என்னுடைய ஜேர்னில 15 வருஷத்துல இன்னைக்கு 21 பிரான்ச்சஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினா என்னுடைய டார்கெட் 2030க்குள்ள 100 பிரான்ச் ஓபன் பண்ணோன்றதா என்னுடைய டார்கெட் இருந்தது. ஆனா இப்ப ரீசெண்டா நான் அந்த டார்கெட்டை சேஞ்ச் பண்ணிருக்கேன். டார்கெட்டை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன், டெவலப் பண்ணிருக்கேன். 2030க்குள்ள இன்ஷா அல்லாஹ் உலகம் முழுக்க அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் 500 பிரான்ச்சஸ் இருக்கும். 2030க்குள்ள எத்தனை பிரான்ச்சஸ் நான் ஓபன் பண்றது என்னுடைய டார்கெட்? 500 பிரான்ச்சஸ் நான் ஓபன் பண்ண போறேன். சோ அதுக்கு நான் ப்ரிப்பேரா சிஸ்டம் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன். சோ இந்த என்னுடைய ஜேர்னில என்னுடைய சீக்ரெட் ஆஃப் சக்சஸ், அதாவது வெறும் படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல, படிப்பு அதாவது நாலேஜ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒருத்தருக்கு சக்சஸ் கொடுக்கும். அக்ரி பண்ணிக்கிறீங்களா? எஸ் ஆர் நோ? வெறும் படிப்பை வச்சு ஒருத்தர் சக்சஸ் ஆயிட முடியுமா? கிடையாது. நாலேஜ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அப்பதான் சக்சஸ். சோ என்னுடைய அனுபவத்தை உங்க கூட நான் பகிர்ந்துக்க போறேன். சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ஒரு 8-10 பாயிண்ட் ஷார்ட்டா கடன்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரூல், இந்த ரூல 2 ரூல், இந்த ரூலை நீங்க செஞ்சா மட்டும்தான் கிளாப், சரி கிளாப், டோன்ட் கிளாப், ஃபேண்டாஸ்டிக். இந்த 2 ரூலை நீங்க ஃபாலோ பண்ணாதான், இந்த ரூலை நீங்க செஞ்சாதான் உங்களால நான் சொல்லி கொடுக்கறதெல்லாம் பண்ண முடியும், நீங்க சக்சஸ் ஆக முடியும். ஏன்னா முதல்ல அந்த 2 ரூலை நான் உங்ககிட்ட சொல்லாம ஆரம்பிச்சா டைம் வேஸ்ட். அந்த 2 ரூலை நீங்க சக்சஸ், அதாவது நீங்க 2 ரூலை ஃபாலோ பண்றத உங்க மைண்ட்ல, எஸ் ஐ அம் கோயிங் டு ஃபாலோ திஸ் 2 ரூல்ஸ், ஐ அம் கோயிங் டு டூ இட், எனக்கு ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னுக்கு வரணும், இந்த உலகத்துல நானும் ஒரு பெரிய ஆள் ஆகணும், ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும். நீங்க உங்களுடைய ஜாபா இருந்தாலும் சரி, உங்க பிசினஸா இருந்தாலும், எதுலயோ இருந்தாலும் நீங்க சக்சஸ் ஆகணும், ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகணும். ஒரு ஜாப்ல போனாலும் என்ன ஆகணும்? நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் என்ன ஆகணும்? அந்த பிசினஸ்ல சூப்பர் ஸ்டார் ஆகணும். சோ என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன அந்த ரூல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஓகே. சோ அந்த 2 ரூல் என்ன அப்படின்னு நான் இப்ப உங்களுக்கு முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே, நான் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுவேன்றவங்க நீங்க உட்கார்ந்து அந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் நீங்க கேட்கலாம். இல்லாதவங்க போய் வெளியே சாப்பிடலாம். நானே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். 2 ரூல் சக்சஸ் ஆகிறதுக்கு சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் நீங்க பண்ணணும்னா பேசிக் 2 ரூல். 1 ஒழுக்கம், ஆங்கிலத்தில் என்ன ஒழுக்கத்துக்குமா? டிசிப்ளின். 2வது தியாகம், தியாகத்துக்கு என்ன ஆங்கிலத்தில்? சாக்ரிஃபைஸ். நீங்க தியாகம் பண்ண தயாரா இல்லைன்னா நான் அடுத்து சொல்ல போற 8-10 பாயிண்ட் வேஸ்ட் உங்களுக்கு. டிசிப்ளினா நீங்க இருக்க தயாரா இல்லைன்னா நான் இப்ப சொல்ல போற 8-10 பாயிண்ட் என்னங்க? வேஸ்ட். தியாகம்ன்றது ஒரு சக்சஸ் சூப்பர் ஸ்டார் ஆகணும், ஒரு பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, ஒரு ஜாப்லயா இருந்தாலும் சரி, சாக்ரிஃபைஸ் பண்ணியே ஆகணும். உதாரணத்துக்கு எல்லாருக்கும் தூங்க பிடிக்கும், எஸ் ஆர் நோ? முக்கியமா காலையில தூங்குறதுல ஒரு சுகம் இருக்கே. இந்த 6 மணி 7 மணி 8 மணிக்கு தூங்கும் போது ஒரு கிக் இருக்கே, சுகம் இருக்கே, அது நைட்டு தூங்கும் போது கூட வராது. கரெக்டா? நீங்க தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் தூக்கம், அதாவது அன்டைம்ல தூங்குறது என்னது? அது ஒழுக்கம் இல்லாதது தானே, எஸ் ஆர் நோ? ஒழுக்கமான தூக்கம்ன்றது சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்திருக்கிறது. நீங்க லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திருச்சா என்னது? ஒழுக்கம் இல்லாத செயல். அக்ரி பண்ணிக்கிறீங்களா? அப்போ தூக்கத்தை என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்ப நீங்க ஒழுக்கமான பர்சன் ஆகுறீங்க. அது மாதிரி ஒன்னொன்னு ஒழுக்கமும் சாக்ரிஃபைஸும் தான். இப்ப உங்களுக்கு நைட் ஆனா ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா வேற ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு உங்களை இழுக்குதுன்னு வச்சுக்கோங்க. சிரிக்கும் போதே தெரியுது உங்களை பலர் அந்த கேட்டகரியில இருக்கிறீங்க. என்ன, ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்ல ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஒரு 7 மணி 8 மணி ஆச்சுன்னா உங்க கை லைட்டா ஷிவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜாப்ல நீங்க சூப்பர் ஸ்டார் ஆக முடியுமா? ஆக முடியுமா? அந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ் ஆக முடியுமா? உண்மையான கிக்குன்றது என்ன தெரியுங்களா? சரக்கு அடிச்சு கீழே விழுந்து கிடக்கிறதோ இல்ல எதையாவது இழுக்கிறதோ. உண்மையான கிக்கு, உண்மையான போதை எதுல இருக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணுமா? ஒரு பிராண்ட் ஒன்னு ஆரம்பிச்சு அந்த பிராண்ட கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து அந்த பிராண்ட டெவலப் பண்ணி அதை வளரும் போது, அது பார்க்கும் போது அங்க ஒரு கிக்கு வரும் பாருங்க. அதுதாங்க உண்மையான கிக்கு. அந்த கிக்குக்கு முன்னாடி வேற எந்த போதை எந்த கிக்கும் செல்லுபடி ஆகாது.
சோ நீங்க ஒரு 7 மணி 8 மணிக்கு சரக்கு அடிக்கிற ஆளா இருந்தா உங்க வேலைக்காரங்களை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா எப்படி அந்த வியாபாரம் சக்சஸ் ஆகும்? விளங்குமா அந்த வியாபாரம்? சோ நம்பர் 2 ரெண்டு விஷயம். ஒன்னு ஒழுக்கம், இன்னொன்னு சாக்ரிஃபைஸ். இது ரெண்டுக்கும் நீங்க தயாரா இருந்தா மட்டும்தான் உங்களால சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். இது ரெண்டுக்கும் நீங்க தயாரா ஆகலனா நீங்க சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டு மிதிக்கிற மாதிரி, சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு மிதிச்சா என்ன ஆகும்னா உங்களதான் அங்கேயேதான் நிப்போம். வயசாயிடும், டயர்ட் ஆயிடும், ஆனா எங்கேயுமே போயிருக்க மாட்டோம். ஆனா ஒரு ஒழுக்கம் உள்ளவன், ஒரு எதா இருந்தாலும் தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறவன், அவன் திறமையே இல்லைனாலும் அவன் இலக்க அடைவான், வாழ்க்கையில ஜெயிப்பான். அவன் செய்யற அந்த தொழிலையும் துறையிலையும் சூப்பர் ஸ்டார் ஆவான். இது உறுதி. சோ நீங்க எல்லாம் இது ரெண்டுக்கு தயாரா? தயாரா? ஓகே. பசிக்குதா? லைட்டா பசிக்குதா? நான் பேசுவா இல்ல சாப்பாட்டுக்கு போலாமா? 8-10 விஷயம் நோட் பண்ணிருக்கேன். டைம் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷேர் பண்றேன். முதல் விஷயம், நீங்க ஜெயிக்கணும்னா, நீங்க சாதிக்கணும்னா, நீங்க சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா உங்களுக்கு கனவு இருக்கணும். ட்ரீம், கனவு இருக்கணும். நான் நைட்டு தூங்கும் போது வருமே, அதை பத்தி சொல்லல. உங்களை தூங்க விடாம செய்து பாருங்க, அதை பத்தி சொல்றேன். உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும். நீங்க எங்க போனோம், உங்க இலக்கு என்ன, உங்களுடைய கனவு என்னன்னு ஒரு கிளியர் பிக்சர் இருக்கணும். நான் பாஸ்போர்ட்டே எடுக்கிறதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க பிசினஸ் கிளாஸ்ல சுத்தினவன். நான் டிரைவிங் லைசன்ஸே இல்லாம உலகத்துல எல்லா பெஸ்ட் காரும் ஓட்டினவன். டிரைவிங் லைசன்ஸே இல்லாம உலகத்துல எல்லா பெஸ்ட் காரும் ஓட்டினவன். 5 பைசா கையில காசு இல்லாத போதும் எல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் நான் ஸ்டே பண்ணிருக்கேன், சாப்பிட்டிருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, அப்பவே நான் ஓட்ட சைக்கிள்ல போகும்போது சைதாப்பேட்டையில அர்ச்சனா ட்ரெஸ்ஸஸ் ஒரு கடையில 600 ரூபாய் மாச சம்பளத்துக்கு போகும்போது அதோடைய முன்னாடி இருக்கிற சீட் இப்படி ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது டர்னு மேல வரும். அப்புறம் கை வச்சு இப்படி தள்ளணும், டர்னு மேல வரும், அப்படியே தள்ளணும். 2 வீலர் யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கா? யாராவது இருக்கா? சூப்பர். உங்க பேர் என்ன தம்பி? சக்திவேல். சக்திவேல் ஒரு கை கொடுங்க. இந்த டோட்டல் குரூப்லயே சக்திவேல் தான் என்ன நல்லா கவனிக்கிறார். பெரிய ஆளா வருவார் சக்திவேல். நீங்க ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் வருவீங்க, ஆனா சக்திவேல் உங்க எல்லாரோட ஒரு படி மேல வருவார். பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே. ஏன் சொல்றேன்னா, இஸ் ஃபோக்கசிங், கவனமா கேட்கிறாரு சொல்ல வர்றது. அவர் வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்ன்ற அந்த ஆசை இருக்கிறது எனக்கு இங்கே அங்க தெரியுது. பெரிய ஆளா வருவீங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கனவு காணுங்க. பேராசைப்படாதன்னு சொல்லுவாங்க, போங்கடான்னு சொல்லிட்டு பேராசைப்படுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் பேராசைப்பட்டவன். பேராசைப்பட்டாதான் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும். என்ன வேணா கனவு காணுங்க, எவ்வளவு பெருசா வேணா கனவு காட்டுங்க. அந்த கனவை கனவுலயே வாழுங்க. முடியாதுன்னு உங்களே நீங்க சின்னது பண்ணிக்காதீங்க, பெருசா கனவு காணுங்க. டோன்ட் கிளாப். சூப்பர். சோ ட்ரீம் பிக். இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல நம்பர் 1. தெளிவா இருக்கணும், கிளியரா இருக்கணும். நீங்க எங்க போய் சேரணும்ன்றது உங்க அந்த ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கணும். ரெண்டாவது சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல ரெண்டாவது விஷயம் நாலேஜ். ஒரு துறையில நீங்க போறீங்கன்னா அந்த துறையில எவ்வளவு நாலேஜ் நீங்க கெயின் பண்ண முடியுமோ கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இன்னைக்கு பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? அவன் ஆரம்பிச்சிருக்கான், இவன் ஆரம்பிச்சிருக்கான், அவன் பண்றான், இவன் பண்றான், இவனும் பண்ணுவான். காசு இருக்குன்னு கேரண்டி ஃபெயில் ஆயிடுவாங்க. நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ண உடனே கிளாப். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன்னு முடிவு பண்ண உடனே அப்ப நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருந்தேன். இப்ப அதுக்கு மீடியேட்டர், கன்சல்டன்ட் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அப்போ புரோக்கர் தான் கூப்பிடுவாங்க, ரியல் எஸ்டேட் புரோக்கர். நிறைய பேர் ரியல் எஸ்டேட் போடும்போது அவங்களுடைய லே அவுட் நான் சேல் பண்ணி கொடுப்பேன், எனக்கு அதுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. ஒரு கிரவுண்டுக்கு ஒரு 50,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு 1% கொடுப்பாங்க. அது வித்து கொடுத்தா 500 50,000 ரூபாய்க்கு 1% எவ்வளோ? நான் சொல்றது 25-30 years back. Now I am 50 years old. No, 50 years young. Age is just a number. 4 டேபிள் 16 சேர் தான் நான் ஃபர்ஸ்ட் கல்பாக்கத்துல போட்டு ஆரம்பிச்சது. அதை ஆரம்பிக்கிறோன்னு முடிவு பண்ண உடனே என் ஃப்ரெண்டோட ஒரு ரெஸ்டாரண்ட் கல்பாக்கத்துல, பள்ளிக்கரணையில இருந்தது.
அங்க போனேன், 6 மாசம் அங்க இருந்தேன். என்ன செஞ்சேன் தெரியுங்களா? ஏன்னா நான் ஃபுட் லவர். இதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி நானும் ஒரு ஃபுட் லவர். சைஸ் பார்த்தாலே தெரியும். ஆனா அவர் ஃபுட் லவர் கொஞ்சமா சாப்பிடுவார் போல இருக்கு. நான் ஃபுட் லவர் நிறைய சாப்பிடுவேன். ஃபுட் லவர் சொல்றதோட பிரியாணி லவர். பிரியாணின்னு சொல்றதோட மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் நான் பிரியாணி கணக்கிலே சேர்க்கறது இல்லை. அந்த விறகு அடுப்புல செஞ்ச மட்டன் பிரியாணி, அந்த மீட்டும் ரைஸும் போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி அது அப்படியே குக் ஆகும் போது அதுல ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அது இலையில போட்டு அந்த தம்மு உடைச்சு இலையில அந்த மட்டன் பிரியாணிய போட்டு கூட பிரியாணியோட ரைத்தா கத்திரிக்காய் எதுவுமே சாப்பிடாதீங்க. முடிஞ்சா வீட்டுல செய்யும் போது நல்ல பிரெயின் பெப்பர் ஃப்ரை, மட்டன் பிரியாணி பிரெயின் பெப்பர் ஃப்ரையும் உட்கார்ந்து சாப்பிட்டா ஆஹா. மட்டன் பிரியாணி இருக்குங்களா உங்களோட மெனுல? இல்லையா? தெரியாதா? ஓகே, சோ என்ன பேசிட்டு இருந்தேன் நானு? வெரி குட். நாலேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா வேலையும் செய்வேன். பள்ளிக்கரணையில அந்த ரெஸ்டாரண்ட்ல ஹோட்டல்ல வேலை செய்யும் போது கேஷியரா இருப்பேன், கேப்டனா இருப்பேன், வெயிட்டரா இருப்பேன், ஹவுஸ் கீப்பிங் பார்ப்பேன், செஃப்பா இருப்பேன். அங்கிருந்து தான் நான் பிரியாணி செய்யறது, பரோட்டா செய்யறது, ஃப்ரைட் ரைஸ், நியூடில்ஸ், இந்தியன், சைனீஸ், தந்தூர் எல்லாம் கத்துக்கிட்டேன். நீங்க நல்ல குக்கா இருந்தா நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சு சக்சஸ் ஆயிடலாம்னு நினைச்சீங்கன்னா நடக்காது, ஆகவே ஆகாது. ரெஸ்டாரண்ட் ஒரு பிசினஸ். நீங்க நல்ல செஃப்பா இருக்கலாம், ஆனா நல்ல பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது வெறும் செஃப்பா இருந்தீங்கன்னா. சோ ஐ வாண்டட் டு பி எ பிசினஸ் மேன். ஆனா நான் செய்யற துறையில எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே செக்யூரிட்டியா இருந்திருக்கேன், ஆர்டர் எடுத்திருக்கேன், டிஷ் வாஷ் பண்ணிருக்கேன், வெயிட்டரா இருந்திருக்கேன், சாப்பிட்டு முடிஞ்ச உடனே எச்ச பிளேட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டாதான். 6 மாசத்துல எல்லாமே கத்துக்கிட்டியா நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் எனக்கு ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கும் கத்துக்கிட்டே இருக்கேன், இன்னும் கத்துக்கிட்டே இருப்பேன். புதுசா இப்ப 3ஆம் தேதி சைனா போறேன். 13 நாள் பீஜிங், ஷாங்காய் எல்லா இடத்துக்கும் நான் டிராவல் பண்ண போறேன். ஏன்னா அங்க எப்பவுமே நம்மளோட ஒரு 10-20 வருஷம் முன்னாடி இருப்பாங்க, அட்வான்ஸா இருப்பாங்க. சோ ஐ வாண்டட் டு லேர்ன். நான் அங்க போய் என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுவேன். கிச்சன்லயே போய் எல்லா புதுசா என்ன பண்றாங்க, எப்படி குக் பண்றாங்க, எனக்கு அதுல ஆர்வம் இருந்தா தானே நான் கத்துக்க முடியும். எஸ் ஆர் நோ? நான் கத்துக்கிட்டதானே எனக்கு என் டீம் கூட நான் கத்துக் கொடுக்க முடியும். எஸ் ஆர் நோ? So now I have to be 100% knowledgeable in my field. வேற ஏதாவது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. வேற எந்த தொழிலை பத்தி கேளுங்க, I have zero knowledge. பட் என்னுடைய ஃபீல்ட பத்தி கேளுங்க, I have maximum knowledge. 100% knowledge இல்ல, maximum knowledge. So முதல்ல என்ன நம்மளுக்கு தேவை சக்சஸ் ஆகணும்னா? சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல ட்ரீம். என்ன ட்ரீம்? எது அந்த ட்ரீம்? எப்படி இருக்கணும்? உங்களை தூங்க விடாம செய்யறதா இருக்கணும். ரெண்டாவது என்ன? நாலேஜ். டெய்லி நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். மூணாவது விஷயம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல கிளாப், டோன்ட் கிளாப். மூணாவது விஷயம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல பேஷன்ஸ், பொறுமை. ரொம்ப 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 முக்கியம். பிசினஸ் அப்படின்றது, சக்சஸ் அப்படின்றது ரஜினிகாந்த் படம் கிடையாது. ஒரே பாட்டுல கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனைகளை, நிறைய அவமானங்களை, நிறைய அசிங்கங்களை நம்ம சந்திக்க நேரிடும். பொறுமையா இருக்கணும். நான் கல்பாக்கத்துல ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? பல நாட்கள் போனி ஆகாமையே நான் போயிருக்கேன். கூடயே நான் ஹாய் இனிமேல் சொல்ல நீங்க ஹலோன்னு சொல்லணும் என்கிட்ட. சரியா? பேஷன்ஸ், பொறுமை ரொம்ப தேவை. அந்த ரெஸ்டாரண்ட்ல பல நாட்கள், கல்பாக்கத்துல நான் ஓபன் பண்ண ரெஸ்டாரண்ட்ல பல நாட்கள் போனி ஆகாம போயிருக்கேன். 6 மாசம் என் கையிலேருந்து சம்பளமும் வாடகையும் கொடுத்திருக்கேன். 6-7 மாசம் எனக்கு பிசினஸ்ல லாஸ் கெயின் இல்லாத ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு 8வது மாசம் தான் நோ லாஸ் நோ கெயின் வந்தது. எனக்கு ஒரு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சது 1 வருஷத்துக்கு அப்புறம். பட் ஐ டிடன்ட் கிவ் அப். பொறுமையா இருந்தேன். எப்படி பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு பக்கம் நான் ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருந்தேன். அந்த கமிஷன்லாம் எல்லாத்தையுமே ரெஸ்டாரண்ட்லயே ரீஇன்வெஸ்ட் பண்ணேன். அந்த நேரத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சு. என் பொண்டாட்டி கொஞ்சம் நகையெல்லாம் போட்டு வந்தா. அந்த நகையெல்லாம் தந்தூரி சிக்கன் ஆச்சு, கிரில் சிக்கன் ஆச்சு, பிரியாணி ஆச்சு, ஃப்ரைட் ரைஸ் ஆச்சு, நியூடில்ஸ் ஆச்சு. நான் இது கொடுக்குறியா 10 சவரனா, நான் 100 சவரனா இத்தனை வருஷத்துல கொடுக்குறேன்னு ஒரு டீல் பேசிதான் நான் வாங்கினேன். என் பொண்டாட்டி ஒரு சிச்சுவேஷன்ல 10 சவரன் காலி அப்படின்னு முடிவு பண்ணி என்கிட்டே சொல்லிட்டா, வராது இது. ஏன்னா அவ்வளவு மோசமா இருந்தது பிசினஸ். யோசிச்சேன் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் பிசினஸ் பிக்கப் பண்றதுக்குன்னு, எப்படி வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். உடனே இந்த பல்லாவரம் சந்தை இருக்கு இல்லையா,
அங்க போய் ஹலோ பல்லாவரம் சந்தையில போய் நிறைய இந்த லவ் பேர்ட்ஸ் ராபிட் அதெல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கூண்டு கூண்டா கட்டி இந்த ஆப்பிரிக்கன் பேரட் எல்லாத்தையும் அந்த சின்ன சும்மா பிளெயின் ஏரியா நான் ஒரு 2-3 இந்த டென்ட் மாதிரி இருக்கும், டென்ட் மாதிரி போட்டு ஃபாஸ்ட் ஃபுட் தான், ரெஸ்டாரண்டே கிடையாது. அதுல மினிமம் மெனு போட்டு 4 டேபிள் 16 சேர், நிறைய கூண்டு அடிச்சு பறவைகள்லாம் போட்டு ஒரு நோட்டீஸ் அடிச்சு அரேபியன் கார்டன் ரெஸ்டாரண்ட் அண்ட் மினி ஜூ அப்படின்னு போட்டேன். அங்க கல்பாக்கத்துல வந்து டவுன்ஷிப்லாம் இருக்கு தெரியுங்களா? கல்பாக்கத்துல அந்த அங்க ஸ்டாஃப் ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸுக்காக கோட்டர்ஸ் இருக்கும். அங்க போய் நானே 12 மணிக்கு தான் ரெஸ்டாரண்ட், நானே போய் நோட்டீஸ் கொடுப்பேன். ஒருத்தர் 2 பேர் வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் யோசிச்சேன், ஏன்னா ரெஸ்டாரண்ட் அந்த கல்பாக்கத்துல நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு, நான் விக்கிறதே தான் அவங்களும் விக்கிறாங்க, why should they customer come to me அப்படின்னு நான் யோசிச்சேன். டிசைட் பண்ணேன் சீ ஃபுட் எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வரலாம் அப்படின்னு மாத்தின பேரை திருப்பி அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் அண்ட் மினி ஜூ அப்படின்னு போட்டேன். எல்லாரும் ரெஸ்டாரண்ட்லயும் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஸ்லைஸ்ட் வஞ்சிரம் தான் கொடுப்பாங்க. என்கிட்ட கடல்ல சாப்பிடக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். லாப்ஸ்டர், கிராப், நெத்தை, சங்கு கறி, எல்லாத்தையும் நான் கொண்டு வந்தேன். 5 ஸ்டார் ஹோட்டல்லே கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் என்னோட ரெஸ்டாரண்ட்ல நான் கொண்டு வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப பிசினஸ் பிக்கப் ஆரம்பிச்சது. அதே கல்பாக்கத்துல 4 டேபிள் 16 சேர் போட்டிருந்த அந்த இடத்த சொந்தமா வாங்கினேன். மொத்தம் 15 ஏக்கர் வாங்கினேன். 15 சென்ட்ல இருந்த அந்த இடத்துல எவ்வளவு ஏக்கர் வாங்கினேன்? 15 ஏக்கர் வாங்கினேன். அதுல 1 ஏக்கர்ல அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணேன். கிட்டத்தட்ட 300ல இருந்து 400 பேர் அங்க உட்காரலாம். எவ்ரி வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா உள்ள 300 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, வெளியே 300 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு காரணம் நான் பொறுமையா இருந்ததுனால. 5-6 மாசம் போனியே ஆகலன்னு நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு இத்தனை 21 பிரான்ச் இருக்கு. 500 பிரான்ச் ஓபன் பண்ண போறோம் 2030. திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. நான் அன்னைக்கு விட்டு இருந்தேன்னா நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல ஓரளவுக்கு சக்சஸ் ஆயிருக்க முடியுமா? ஹலோ, முடியுமா? முடியவே முடியாது. சோ பேஷன்ஸ், பொறுமை, எதுலயா இருந்தாலும் பொறுமையா இருக்கணும். அடுத்த பாயிண்ட் ஃபோக்கஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ். நல்லா போயிட்டு இருப்பீங்க ஒரு ஜாப்ல, ஒரு 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 கம்பெனில, வசந்த பவன்லயோ இல்ல அம்மா மெஸ்லயோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு யாராவது வந்து சொல்லுவாங்க இங்க வேணாம், அங்க போனா இதோட பெட்டரா இருக்கும்னு. அங்க கொஞ்ச நாள் போவீங்க, அதுக்கப்புறம் அங்க வேணாம், இங்க போனா பெட்டரா இருக்கும் அப்படின்னுவாங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஒரு MLM இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு உங்க மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீங்க மாறிக்கிட்டே இருப்பீங்க, இலக்கை அடையவே முடியாது. கொஞ்ச நாள் இருந்து மாறி 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 இருந்தீங்கன்னா நீங்க எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் சேரவே முடியாது. குறைஞ்சது ஒரு 2-3 வருஷமாவது போக்கஸ்டோட, அண்ணன் ரொம்ப அழகா சொன்னாங்க சங்கீதா ஓனர், போக்கஸ்டோட நீங்க இருந்தாதான் நாலேஜ் கெயின் பண்ணோம்னா. அண்ணன் சொன்ன மாதிரி தயவு செய்து காசு இருந்தா கூட நீங்க படிப்பு முடிச்சு உடனே பிசினஸ் ஆரம்பிக்காதீங்க. எங்கேயாவது வேலைக்கு போய் கத்துக்கோங்க. உங்க கப்பை எம்டி பண்ணி நீங்க ரொம்ப சிம்பிளாயி இந்த ஈகோ, இந்த பந்தா, இந்த சீன் எல்லாம் காட்டாம ஒழுங்கு மரியாதையா எங்கேயாவது வேலைக்கு போங்க. அங்க போய் எல்லாத்தையும் கத்துக்கோங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? சொந்தமா ஆரம்பிக்கணும். ஹலோ, ஹாய், சூப்பர். அடுத்தது போக்கஸ். ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அடுத்தது முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் மட்டும் உங்களுக்கு சரியா கொடுக்க தெரியல, சரியா பண்ண தெரியல, எல்லாருக்கூட ஒழுங்கா பழக தெரியலனா உங்களால சக்சஸ் ஆகவே முடியாது. உங்க கூட யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு டிவி சேனல்ல என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல வந்து பிசினஸ்ல சக்சஸ் ஆனவங்களும் பிசினஸ்ல ஃபெயில் ஆனவங்களுக்கும் டிபேட். நான் சக்சஸ் ஆனவங்க பக்கம் உட்கார்ந்து இருக்கேன். ஃபெயில் ஆனவங்க சொல்ற முக்காவாசி ரீசன்ஸ் என்ன தெரியுமா? ஃபெயில் ஆனதுக்கு ஸ்டாஃப்ஸ் இல்ல, ஸ்டாஃப்ஸ் விட்டுட்டு போயிட்டான், ஸ்டாஃப் ஏமாத்திட்டு போயிட்டான்னு. நான் கேட்ட அவங்க கிட்ட, நீ அவங்கள நல்லா பாத்துக்கிட்டா ஏன் உன்னை விட்டுட்டு போறான்? நம்ம நல்லா பாத்துக்கிட்டா ஏன் அவங்க விட்டுட்டு போறாங்க? போவே மாட்டாங்க. சோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரிலேஷன்ஷிப் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஸ்டாஃப் கிட்ட போய் அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா எப்படி உங்க கூட வேலை செய்வாங்க? உங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் எப்படி உங்களோட கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க தாங்க, உங்க ஃபேஸ் தாங்க உங்களுடைய பிராண்டோட பிராண்ட். நீங்க தான் உங்க கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர். நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றீங்களா, ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்றீங்கன்னா வர்ற கஸ்டமர் இருக்காங்கன்னு கேக்குறாங்கன்னா நீங்க சக்சஸ். ஐ அம் சீரியஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஃப்ரண்ட் டேபிள்லயோ இல்ல ஹவுஸ் கீப்பிங்லயோ இல்ல ரூம் சர்வீஸ்லயோ இல்ல ரெஸ்டாரண்ட்லயோ இல்ல வாட் எவர் மேபி நீங்க ஒர்க் பண்ணும்போது
ஒரு கெஸ்ட் வராங்க, அந்த கெஸ்ட் அந்த ஹோட்டலுக்கு இல்லாம உங்களுக்காக வராங்கன்னு வைங்க, உங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக வராங்கன்னு வைங்களேன், உங்களுடைய நல்ல ரிலேஷன்ஷிப்காக வராங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல். எப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை தேடி வராங்களோ அப்போ உங்களுக்கு டிமாண்ட் கூடும். உலகத்துல எல்லாரும் உங்களை எப்படியாவது அந்த அந்த அவங்க கம்பெனிக்கு எடுக்கணும்னு என்ன பேக்கேஜ் வேணா கொடுக்கறது தயாரா இருப்பாங்க. ஆனா நீங்க சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சிரிங்களா பாப்போம். இந்த பிசினஸ்க்கு பேசிக்கே சிரிப்பு. ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஸ்டாஃப்னே சொல்ல மாட்டேன், பாஸ். நம்ம கிட்ட ஒர்க் பண்றவங்க எனக்கு பாஸ். ஓகே, உதாரணத்துக்கு சொல்றேன், வித் யுவர் ஸ்டாஃப்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கஸ்டமர்ஸ், ரிலேஷன்ஷிப் வித் எவ்ரிபடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது கன்சிஸ்டன்சி, விடாமுயற்சி. நீங்க ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க, விட்டுறீங்க, ஹலோ, ஆரம்பிக்கிறீங்க விட்டுறீங்க, அப்படி ஆரம்பிச்சு விட்டு அது அந்த வியாபாரம் விளங்குமா? அதுல சக்சஸ் ஆக முடியுமா? இம்பாசிபிள். ஒரு கடை திறக்கிறீங்க, நானே ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு மாசம் திறக்கிறேன், 2 மாசம் மூடுறேன், ஒரு மாசம் திறக்கிறேன், 2 மாசம் மூடுறேன்னா அந்த ரெஸ்டாரண்ட் சக்சஸ்ஃபுல் ஆக முடியுமா? Definitely not. Impossible. ஆகவே ஆகாது. So consistency is very important. நிறைய பேசலாம், ஆனா நேரம் இல்லாததால எல்லாத்தையும் நான் ஷார்ட்டா பண்ணிட்டு இருக்கேன். 2 more points. Make your staffs your partners. நாளைக்கு நீங்க சக்சஸ் ஆகி ஒரு ஜாபுக்கு போய் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு நீங்க சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் போது தயவு செய்து உங்க ஸ்டாஃப்ஸ் உங்களுடைய பாஸா பாருங்க, உங்க ஸ்டாஃப்ஸ் உங்களுடைய பார்ட்னரா பாருங்க. I am sharing my profit with my staffs. அதனால என்னன்னா ஓவர்ஹெட்ஸ் அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுவாங்க அவங்க. இப்ப அந்த செஃப் இருக்காரு, என்னுடைய ரெஸ்டாரண்டோட செஃப்னு வைங்களேன், என் லாபத்துல ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கறோம்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவரு ஓனர் ஆயிடுறாருல, அப்ப அவர் எல்லாத்தையும் கவனிப்பார்ல, எல்லாத்தையும் ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுவார்ல. எஸ் ஆர் நோ? ஹலோ, ஹாய், கண்ட்ரோல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அதுதான் நான் என்னுடைய ப்ராஃபிட்டை என்னுடைய ஸ்டாஃப்ஸ்க்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ராஃபிட் கூடி இருக்கு, குறையல, கூடி இருக்கு. ஏன்னா ஓவர்ஹெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஆர் யூ ஆல் வித் மீ? கடைசி பாயிண்ட், டேக் கேர் ஆஃப் அதர்ஸ். ஏன்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. மற்றவங்களை நல்லா பார்த்துக்கோங்க. மற்றவங்களை எந்த அளவுக்கு நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்களோ, ஒன்லி உங்க ஸ்டாஃப்ஸ் மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய அந்த உங்களுடைய மொஹல்லான்னு சொல்லுவாங்க அரபிக்ல, அந்த ஏரியால இருக்கிறவங்களை எவ்வளவு உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களெல்லாம் நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா கடவுள் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், காசு இருந்தா முதல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பி கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு செய்யுங்க. உங்க வீட்டில் இருக்கிற கஷ்டப்படுற அண்ணன் தம்பிக்கு செய்யாம நீங்க வெளியே யாருக்காவது செய்யறது அது கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உங்க பெற்றோர்களுக்கு செய்யுங்க உதவி. உங்களை பெற்றவங்களாம் எவ்வளவு ஆசைகளோடையும் கனவுகளோடையும் உங்க எல்லாரையும் வளர்த்திருப்பாங்க இல்லையா? எப்ப கடைசியா உங்க அம்மாவுக்கு ஒரு ஐ லவ் யூன்னு சொன்னீங்களா? தயவு செய்து அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லைனா, அம்மாவோட பிரேயர்ஸ் இல்லைனா, நீங்க எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த உலகத்துல நம்மளுக்காக 24 மணி நேரம் ப்ரே பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஜீவன் இந்த உலகத்துல யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளை பெத்த அம்மா. தயவு செய்து இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போட்டீங்கன்னா இந்த ஒரு சகோதரன் ரிக்வெஸ்ட், இந்த ஒரு அண்ணனோட ரிக்வெஸ்ட், நீங்க சக்சஸ் ஆகணும்ன்ற ஆசையில நான் சொல்றேன். இது எப்படி அம்மாவை கட்டி பிடிச்சா, அம்மாக்கு முத்தம் கொடுத்தா, அம்மா கையில சொன்னா நம்ம சக்சஸ் ஆவீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆவீங்க. எங்க அம்மாக்கு 80 வயசு ஆக போகுது கிட்டத்தட்ட. இன்னைக்கும் எப்ப போனாலும் அம்மா தான் என்னுடைய சக்சஸ்க்கு காரணம். அம்மா தான் என்னுடைய மோட்டிவேஷன், அம்மா தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன். அம்மாவோட பிரேயர்ஸ்ல தான் நான் பல தடவை நினைப்பேன் நானு. God is giving me more than I deserve. God is giving me more than I deserve. The only reason is I love my mother more than anything. I meet my mother. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவங்களுக்கு நகையை போட்டு அவங்கள அழகு பார்த்துட்டு இருக்கோம். உலகத்துல எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் நான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா செய்ய வேண்டியது உங்க கடமை. செய்யணும்னா காசு வேணும். காசு வேணும்னா நல்ல வேலை செய்யணும், உழைக்கணும், சாதிக்கணும், ஜெயிக்கணும். சோ இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே நீங்க முதல்ல அம்மாவை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ அம்மா நீங்க சொல்லுவீங்க. சொல்லணும்னு என்னோட ரிக்வெஸ்ட். சொல்றீங்களா? ஹலோ, சொல்றீங்களா? சொல்லி பாருங்க. டெய்லி இதை பண்ணி பாருங்க. மிராக்கிள் எப்படி நடக்குதுன்றத மட்டும் பாருங்க. தேங்க்யூ வெரி மச். பிஹைண்ட் உட்ஸுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி சமிட் உங்க கூட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பிஹைண்ட் உட்ஸுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.
Thank you so much, sir. Thank you, ma. So we planned for summit, but இது வந்து ஒரு motivational speech session அப்படிங்கறத சொல்ல நினைக்கிறேன். Thank you for your time, sir. And இந்த நேரத்துல I would like to welcome Mr. Sudarshan Giridhar, General Manager Behind Woods, to present a memento to our beloved guest.